ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ராம் அவருடைய டைரக்ஷனில் நம்ம மிர்ச்சி சிவா நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன பறந்து போ படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோட அதே சமயத்தில் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாகவும் நம்ம ராம் இந்த படத்தை வந்து சூப்பராகவே டைரக்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நம்ம மிர்ச்சி சிவா இந்த மாதிரி படங்கள் கூட அவர் பண்ணுவாரா அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த பறந்து போ படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராம் அவருடைய டைரக்ஷன்லமேவும் அவருக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக அமைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். நீங்களுமே இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படம் எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி இந்த பறந்து போ படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இந்த பறந்து போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்களுமே அதை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த பறந்து போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் ஆகுது. அதுலேயும் முக்கியமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 லாங்குவேஜில் இந்த பறந்து போ படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்மிங் தேர்ஸ்டே இந்த பறந்து போ படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் உங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.